ஈரோடு மாநகர திமுக மாணவர் அணி பொறுப்பாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்காணல் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் மணல்மேட்டில் திமுக மாணவர் அணி சார்பில் கழக பகுதிகளில் அமைப்பாளர், துணை அமைப்பாளர் போன்ற பொறுப்பாளர்களை தேர்வு செய்வது குறித்து நேர்காணல் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த நேர்காணலுக்கு திமுக ஈரோடு மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் தலைமை வகித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த நேர்காணலில் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர், மாநில மாணவர் அணி செயலாளர், மாநில இளைஞர் அணி இணை செயலாளர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரவக்குறிச்சியில் சாக்கடை கழிவுநீர் பாதையாக மாறிய நங்காஞ்சி ஆற்றை சீரமைக்க வேண்டி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் அமைந்துள்ள நற்காஞ்சி ஆறு அப்பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்துள்ளது. இந்நிலையில் வறட்சியின் காரணமாக நற்காஞ்சி ஆறு சிறு ஓடையாக மாறியுள்ளதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த நதி காய்ந்து கிடப்பதால் கருவேலை செடிகள் முளைத்து இறைச்சி கழிவுகளை கொட்டும் இடமாகவும் பன்றிகள் உலாவும் பகுதியாகவும் உள்ளது. இந்நிலையில் நற்காஞ்சி ஆற்றை சீரமைக்க கோரி பொதுப்பணித்துறையிடம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சின்னமனூர் அருகே சின்ன வெங்காயத்தின் விலை குறைவால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே விவசாயிகள் பரவலாக சின்ன வெங்காயம் சாகுபடியை அறுவடை செய்து வருகின்றனர். இந்நிலையில் வெங்காயத்தின் விலை குறைவால் லாபம் பெற முடியவில்லை என்றும் இந்நிலைமை நீடித்தால் விவசாய பணி முடங்கிவிடும் எனவும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து விவசாய பணியை மேம்படுத்த தமிழக அரசு உரிய விலையினை நிர்ணயம் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் வைத்துள்ளனர். மேலே கிடைச்சாதான் ஆனால் இப்போ எங்களுக்கு 18 to 22 ரூபாவா எங்களுக்கு எல்லா செலவும் போக கிடைக்கும். இதுக்கு நாங்கள் நினைக்கிற காரணம் என்னன்னா எக்ஸ்போர்ட்டை மத்திய அரசு அந்த எக்ஸ்போர்ட் இல்லாததுனால லோக்கல் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகுதுனால வியாபாரி திருக்கழுக்குன்றம் ஒன்றிய பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் மூலம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அங்கன்வாடி மையத்தை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஆய்வின் போது குழந்தைகளுக்கு தினமும் வழங்கக்கூடிய உணவு வகைகள் குறித்தும் குழந்தைகளின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். இதற்கிடையில் திருக்கழுக்குன்றம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய மதிய உணவினை சாப்பிட்டு அரிசியை நன்கு கழுவி சுத்தம் செய்து சமைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளை வெளியூருக்கு அலைக்கழிக்கும் அவலம் போக்கிட கூடுதல் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர்களை உடனடியாக நியமனம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து கட்சி மக்கள் போராட்டக் குழுவினர் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே சிபிஐ நகர செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனைக்கு ஏற்ப இதயம், நுரையீரல் நோயாளிகளை சிறந்த முறையில் சிகிச்சை செய்ய கூடுதல் சிறப்பு மருத்துவர் உடனடியாக நியமிக்க கோரியும் உயிர்காக்கும் சிகிச்சை கருவிகளை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க ஏற்பாடு செய்தல், நோயாளிகளை வெளியூருக்கு பரிந்துரை செய்து அலைக்கழிப்பதை தடுக்க கோரியும் மருத்துவர்களின் பணிகளையும் அவர்களது பணி நேரங்களிலும் கண்காணித்து ஒழுங்குபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து கட்சி மக்கள் போராட்டக் குழுவினர் 50க்கும் மேற்பட்டோர் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பாக ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து சுமார் 600 தபால்களை திண்டுக்கல் தலைமை தபால் நிலையத்திலிருந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மற்றும் செயலாளருக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது.
தமிழகம் முழுவதும் இன்று தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் சார்பாக ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் சுமார் 40,000 தபால்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மற்றும் செயலாளருக்கு அனுப்பும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் திண்டுக்கல் தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதன் பின்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து மட்டும் சுமார் 600 தபால்களை அனுப்பினர். மேலும் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 40,000 தபால்களை அனுப்புவதாகவும் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் வெள்ளிக்கிழமை தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி செயலாளர்கள் தற்காலிக விடுப்பு எடுத்து சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. திருச்சி அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது பக்தர்கள் வந்த வேன் மோதி 18 பக்தர்கள் படுகாயமடைந்தனர். திருச்சி மாவட்டம் துவாக்குடி கருப்பு கோவில் பகுதியில் சரக்கு லாரி ஒன்று திருச்சியிலிருந்து தஞ்சை நோக்கி செல்லும் சாலையில் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது திருச்சி சமயபுரம் கோவிலுக்கு சென்று சுவாமி கும்பிட்டு தஞ்சை புதுக்கோட்டையை சேர்ந்த 18 பேர் வேனில் துவாக்குடி கருப்பு கோவில் அருகே சென்று கொண்டிருந்த போது அங்கு நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது வேன் எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் வேனில் பயணித்த பக்தர்கள் 18 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்த துவாக்குடி காவல்துறையினர் விரைந்து சென்று வேனில் படுகாயமடைந்த பக்தர்களை மீட்டு உடனடியாக துவாக்குடி மற்றும் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயமடைந்தவர்களை மேல் சிகிச்சைக்காக திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து துவாக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோட்டூர் வேளாண்மை அலுவலகத்தை முற்றுகையிட்டு 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு 72 கிராமங்களுக்கு மட்டுமே வழங்கியுள்ளதாகவும் எஞ்சியுள்ள கிராம விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் கூறி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கோட்டூரில் உள்ள வேளாண்மை அலுவலகத்தை முற்றுகையிட்டு 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கோட்டூர் ஒன்றிய தலைவர் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தாம்பரத்தில் செயல்பட்டு வரும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் புதிய தொழில்நுட்ப சாதனங்களின் சேவைகள் துவங்கப்பட்டது. மருத்துவமனையின் மருத்துவ சேவைகளுக்கான பிராந்திய தலைவர் டாக்டர் ஸ்ரீனிவாச ராவ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன், துணை மேயர் கோ காமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பார்வைத்திறன் பிழைகளை சரி செய்யும் இயந்திரம், கருவழி மேப்பிங் சாதனம் ஆகிய புதிய தொழில்நுட்ப சாதனங்களின் சேவைகளை பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.